உறவுகளுக்கு வணக்கம். நான் கார்த்திகேயன், குப்பமுத்துப்பட்டி. நாளும் ஒரு நல்ல செய்தி. மௌனம் ஒரு மாபெரும் ஆயுதம். அது ஒரு மொழியற்ற நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மௌனம் என்பது மொழியற்ற நிலை அல்ல. அதே சமயம் அது ஒரு மிக மிக ஆபத்தான தகவல் தொடர்பு கருவி மௌனம். உலகத்துள்ள எல்லா பொருட்களையோட விசித்திரமானது மௌனம். ஏன்னு சொல்லுங்கள். பேசுகிறதுக்கு தான் நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல கையில். பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இருக்குது, செய்கை மொழிகள் இருக்குது, எழுத்து பயிற்சி இருக்குது. ஆனால் மௌனத்துக்கு அப்படி ஒன்றும் இல்லை. மௌனத்துக்கு 1000 அர்த்தங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே போகலாம் மௌனத்துக்கு. இதான் மௌனத்திலே மிக சங்கடமான விஷயம். ஒரு இடத்துல ஒரு அறிமுகம் இல்லாத இடத்துல நீங்கள் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன். ஒரு 4 பேர் அங்கே இருக்கிறோம், அறிமுகம் இல்லாத இடம், ஒரு லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட அந்த இடத்துல சில நேரம் அமைதி, மௌனம் காக்கும். அந்த மௌனத்தை உடைக்கிறதுக்கு அப்புறம் நேற்று நம்ம ஊரில் நல்ல மழைங்களா, வெளியில் வெயில் பயங்கரமாக இருக்குல்ல, இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தைகளை நம்ம ஆரம்பிப்போமா? இந்த வார்த்தைகள் தொடர்ந்து வார்த்தை பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல மௌனத்துடைய உண்மையான பாதிப்பு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பேசும்போது அந்த ஆப்போசிட் பர்சன் என்ன வெளியில் பயங்கர வெயில் போல தெரியுது, ஆமாம் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் பதில் முடிச்சிட்டான்னு வைங்களேன். அதுக்கடுத்து ஒரு தர்ம சங்கடமான சூழல் உருவாகும் பாருங்கள். ரொம்ப கொடுமையான மௌனம். அப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்? மௌனத்தை உடைக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் எடுத்து அப்படியே நோண்டிகிட்டு இருப்போம். இது மௌனம் இல்லை, இது ஒரு சமூகத்தின் மாபெரும் தண்டனை. இன்றைக்கி நம்ம சமூகம் இந்த தண்டனைக்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்குது. மௌனத்தை எந்த இடத்துல நம்ம ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்தினோமோ இப்போ எல்லா இடத்துலையும் அந்த மௌனத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எதை பற்றியும் நமக்கு அக்கறை இல்லை, எல்லா இடத்துலையும் மௌனமாக நம்ம கடந்து வந்துடுறோம். ஒரு 2 பேர் உட்காந்து ஒரு ஆளுக்கு ஒரு கப் காஃபி சாப்பிட்றோன்னா அந்த இடத்துல அமைதியாக ஒருத்தன் காஃபி சாப்பிட்றான்னா, 4 பேர் சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், ஒருத்தன் அமைதியாக சாப்பிட்றான்னா அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாபெரும் மௌனம் ஒழிஞ்சிருக்குங்கள. அதை என்னன்னு நம்ம கேட்க மாட்டோம். இதான் நம்ம நவீன உலகத்தினுடைய மாபெரும் தண்டனை, மௌனம். மௌனமான ஒரு மாபெரும் ஆயுதம், அதை தண்டனையாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை அரசியல்வாதிகளும் நம்ம கணவன்மார்களும் மௌனத்தை கரெக்டாக பயன்படுத்துவாங்க. தேவையான இடத்துல அமைதியாகிட்டு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான கேள்வி அரசியல்கிட்ட கேட்டு பாருங்கள், பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு மனைவிமார்கள் கணவர்கிட்ட கேட்டு பாருங்கள், மௌனமாக அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல மௌனம் தண்டனை இல்லை, அந்த இடத்துல மௌனம் தப்பிக்கக்கூடிய மாபெரும் சாதனம். எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தான மௌனம் ஒன்று இருக்குது. இந்த சமூகத்தின் மேலே நடக்கக்கூடிய அவலங்களை பார்த்து அமைதியாக மௌனமாக நம்ம கடந்து போகிறோம் பார்த்திங்களா? சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் அதிகார அத்துமீறல்களையும் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கடந்து போகிறோம்ல. என் வேலையை பார்த்துக்கொண்டு நான் போனால் போதும் அப்படின்னு நம்ம மௌனத்தை மட்டுமே நம்ம பாதுகாவலை நான் நினச்சிக்கிட்டு அமைதியாக போகிறோம் பார்த்திங்களா? இந்த அமைதி, இந்த மௌனம் வரலாற்று ரீதியாக பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் உருவாக்கும். இந்த துன்பங்களையும் துயரங்களையும் வரலாற்று ரீதியாக உடைச்சி எரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மௌனத்தை உடைச்சி பெரும் கூச்சலிட்டு பயங்கரமாக நமக்காக கத்தி போராடினாங்கல்ல, அவங்க தான் வரலாற்றில் இந்த சமூக நீதியும் அதில் நடந்த பல அவலங்களையும் மாற்றி அமைச்சவங்க, மௌனத்தை உடைச்சவங்க. மௌனத்தை எந்த இடத்துல சரியாக பயன்படுத்தணும், எந்த இடத்த மௌனத்தை நம்ம உடைச்சி வெளியில் வரணும் அப்படின்னு தெளிவாக பண்ணாங்கல்ல பெரியவங்க. அவங்களால தான் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம். ஸோ அதையே நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். என்ன நடந்தாலும், நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறோம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இதனால வரை அப்படி தான் இருக்கிறோம். இனிமேல் அப்படி தான் இருப்போம் போல இருக்குது. அது ஏன்
அப்போ மணிக்கணக்கில் மைக் பிடிச்சி பேசுகிறாங்க. அந்த பேச்சை நம்ம சலிப்பாக கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு அமைதியாக மௌனமாக அப்படியே அமைதியாக இருந்துட்டு கம்முன்னு வர்றோம்ல, அது ஏன்னு யாருக்குமே புரியாத மர்மம். நமக்கு தானே அவங்க பேசுகிறாங்க. நம்ம அவங்க பேச்சுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமா? இல்லை நம்ம போய் அந்த இடத்துல பேசுகிறோமா? இல்லை பேச முயற்சியாவது எடுக்கிறோமா? இல்லையே. எல்லாத்த விட ரொம்ப கேவலமான மௌனம் அந்த மௌனம். சமூக அவல நிலையை பார்த்து பேசாமல் கடந்து போகிறோம்ல, மிக மிக மோசமான மௌனம். ஏன் நம்ம மூளை பேசுனா எங்கே நமக்கு ஆபத்து வந்துடுமோ, நம்மளை இப்போ மற்றவங்க பார்த்து ஏதாவது கேட்டுருவாங்களோ, சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம மௌனத்தை நம்மளே நமக்கு பாதுகாப்பாக பயன்படுத்திக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தனிமையில் இருக்கும்போது இந்த தனியார் ரூமில் உட்காந்து பேசுகிறோம்ல, தனியார் ரூமில் உட்காந்து பேசுவோம், பாத்ரூமில் உட்காந்து சத்தமாக பாடுவோம். அப்போல்லாம் நம்ம மௌனம் உடஞ்சி பிரித்து மேலே போகும். அப்போ நம்மகிட்ட மௌனம் இருக்காது. அதே மக்களுக்கு முன்னாடி போய் ஏதாவது நம்ம ஒரு சமூக கருத்துக்களை உறக்க சொல்லலாம்னா நமக்கு ஒரு 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 மாதிரி தயக்கம் வருதில்ல. இந்த மௌனம் மாபெரும் இதை உடைக்கணும். இந்த மௌனத்தை நம்ம உடைக்கணும். இந்த மௌனத்தை நம்ம எப்படி கையாளணும்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உறக்க பேச கற்றுக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைங்க பேசுறதில்ல, உறக்க பேச கற்றுக் கொடுப்போம். மௌனத்தை ஒரு மனிதன் எப்படி கையாளலாம், எந்த சூழலுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த இடத்துல மௌனம் காக்கலாம், எந்த இடத்துல மௌனத்தை உடைச்சி பேசலாம்னு அந்த சூழலை ஒரு மனிதன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற மனிதராக மாறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். மௌனம் என்பது மாபெரும் ஆயுதம். அந்த ஆயுதத்தை கற்றுக்க பயன்படுத்த நாமளும் பழகுவோம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். மௌனத்தை உடைச்சி பேசி பழகட்டும். மௌனத்தை மௌனமாக பயன்படுத்தக்கூடிய இடத்துல மௌனத்தை பயன்படுத்தி பழகட்டும். இந்த 2 விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். நம்மளும் முடிஞ்சளவு கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.